அதிமுகவுக்கு வந்து பாமக தேவையே கிடையாது. ஏன்னா இப்போ வட மாவட்டத்துல பெரிய அளவுக்கு வன்னியர்கள் ஓரளவு அதிமுக போடுறாங்க. அதிமுக ஒரு வன்னியர் கட்சியா பாக்குறாங்க 10% கொடுத்ததால. ஆனாலும் பாமக ஏன் எடப்பாடி சேர்த்துக்கிறாருன்னா, பாமக இல்லாத அதிமுக வந்து சேலத்துல பலவீனமா இருக்கும். திமுக ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் போட்டா எடப்பாடியிலே சிக்கல் வரும். எடப்பாடி செல்வ கணபதி மாதிரி கேண்டிடேட் வந்து ஆல்ரெடி எம்பியா இருக்காரு. நீங்க வந்து சட்டமன்றத்துல போட்டிடுங்க, ஜெயிச்சா மந்திரி ஆகலாம், தோத்தா உங்களுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது, எம்பியா தொடரலாம், ஆளுங்கட்சி செலவு பண்ணதுக்கு நாங்கள் பிரச்சனை இல்லை அப்படின்னா அவர் இறங்கி அவர் அது வன்னியர் டாமினேட்டட் சீட்ல வந்து அப்போ புஷ் பண்ணலாம். ஸோ இப்போ சேலத்துல பல தொகுதிகள் இப்படிதான் இருக்கு. ஸோ பாமக இல்லாமல் அதிமுக போனா அந்த சேலத்திலேயே திமுக கடுமையான போட்டி இருக்கும். அது வந்து எடப்பாடி சீக்கிரம் இருக்கும். ஸோ சேலத்துல தாக்குப்பிடிக்கிறதுக்காக பாமக கொண்டு வர்றாரு. பாமகவுக்கு வந்து என்ன, போன வாட்டி 23 சீட்டு கொடுத்தாரு. அவர் இந்த வாட்டி அட்லீஸ்ட் 20க்கு மேலே கேட்பாங்க. அவங்க 20 சீட்டு கொடுத்தாகும். கூடுதலாக ராஜ்யசபான்னு கேட்டு ராஜ்யசபா ஒன்று கொடுத்துருவாங்க. இதுல வந்து பாமகவை பொறுத்த வரைக்கும்னா அவங்களுக்கு திமுக வந்து பாமக வேண்டான்னு நினைக்குது. 2019 பாமக இல்லாமலே இந்த விசிக வச்சு வடமாவட்டத்தை ஜெயிச்சிட்டு இருக்காங்க. ஒருவேளை திமுக நில பாமக வேணும்னு நினைச்சாங்கன்னா, பாமக திமுக ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்க பார்கெயின் வேறமா இருக்கும். இன்னும் கட்சிமா கேட்பாங்க. இப்போ 2024 தான் பார்த்தோம் பாமக கடைசி நிமிஷம் வரைக்கும் இங்கேயா அங்கேயான்னு மாறி பேசி எவ்வளோ ட்ராக் பண்ணி என்டிஏல 10 சீட் வாங்கினாங்க. அந்த மாதிரி போகும். ஸோ அதனால வந்து இப்போ பார்கெயின் இல்லாதாலே அவர் கண்டிப்பா 20 கம்மியா போக மாட்டார். 20 + ராஜ்யசபான்னு அவர் விரும்புவார். ஸோ நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 100 தொகுதிக்கு மேல இந்த 3 கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்க மற்ற இந்த தமிழ் மாநில காங்கிரஸ், இந்த புதிய தமிழ் போன்ற கட்சி எல்லாம் கூட நீங்க ரெட்டையில கண்டெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்.